ஹலோ கைஸ், நான் உங்கள் கௌதம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு லீட் கோட் ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்வெர்ட் 1D அரே டு 2D அரே. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு ஈஸி ப்ராப்ளம் தான். இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்மள்கிட்ட வந்து 1D இன்டீஜர் அரே கொடுத்துருக்காங்க. அதாச்சும் 1 டைமென்ஷனல் இன்டீஜர் அரே ஒரிஜினல் அப்படின்னு ஒரு அரே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அண்ட் 2 இன்டீஜரும் கொடுத்துருக்காங்க. அந்த 2 இன்டீஜர் வந்து பார்த்தீங்கன்னா M and N. ஓகேவா? இப்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, you are tasked with creating a 2-dimensional array with m rows and n columns using all the elements from the original array. ஓகேவா? அதாச்சும் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மள்கிட்ட வந்து ஒரு 1D இன்டீஜர் அரே கொடுத்துருக்காங்க அண்ட் 2 இன்டீஜர் m and n rows and columns கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போது அந்த ஒரிஜினல் 1 டைமென்ஷனல் அரேலேருந்து நம்ம ஒரு 2D அரே கிரியேட் பண்ணணும். அந்த 2D அரேக்கு வந்து m rows இருக்கணும், n columns இருக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 0லேருந்து n-1 வந்து ஃபஸ்ட் ரோவில் வரணும். அதுக்கப்புறம் nலேருந்து 2n-1 வந்து செகண்ட் ரோவில் வரணும் அண்ட் ஸோ ஆன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ சிம்பிள் தான். ஸோ நீங்கள் வந்து இப்போது அரேவை அப்படியே எழுதுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் வந்து இண்டெக்ஸ் எழுதிக்கிறேன். ஓகேவா? 0 1 2 3 4 5 6 7 இப்படி வச்சுப்போமா? ஸோ இந்த இடத்துல வந்து இன்கேஸ் நம்ம 2D அரேயில் வந்து 3 காலம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ n is equal to 3 அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ரோவில் என்னென்ன வரும்? 0 1 and 2 ஃபஸ்ட் ரோவில் வரும். கரெக்டாக? அதுதான் வந்து 0 to n-1 வந்து ஃபஸ்ட் ரோவில் வரணும்னு சொல்கிறாங்க. அது மாதிரி அடுத்த ரோவில் என்ன வரும்? 3 4 5 அடுத்த ரோவில் வரும். கரெக்டாக? ஸோ அதான் என்ன சொல்கிறாங்கன்னா, n to 2n-1 அதாச்சும் 3 4 5 வந்து அடுத்த ரோவில் வரணும். அதே மாதிரி 6 7 8 வந்து அதுக்கும் அடுத்த ரோவில் வரணும். ஸோ இந்த மாதிரி ஸோ ஆன் போயிட்டே இருக்கும். ஓகேவா? இப்போது return a m by n 2D array constructed according to the above procedure or an empty 2D array if it is impossible. ஓகேவா? அதாச்சும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 2D அரே கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா அதை ரிட்டர்ன் பண்ணுங்கள், இல்லைன்னா எம்டி 2D அரேவை ரிட்டர்ன் பண்ணுங்கள் பண்ண முடியலன்னா அப்படின்னு சொல்கிறாங்க. அதாச்சும் பண்ண முடியாமல் எப்படி இருக்கும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட அரே சைஸ் வந்து 10ன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் அவங்க கொடுத்துருக்கிற 2D அரேவோட ரோஸ் அண்ட் காலம்ஸ் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரோ வந்து 3ன்னு கொடுக்குறாங்க, காலம்ஸ் வந்து 5ன்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போது நம்மள்கிட்ட 10 எலிமெண்ட்ஸ் இருக்குது. அப்படின்னா நம்ம ரோஸ் அண்ட் காலம்ஸை மல்டிப்ளை பண்ணாலும் 10 தான் வரணும். கரெக்டாக? ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் வந்து 3 காலம்ஸ் 5. ஸோ 3 into 5 போட்டிங்கன்னா அந்த 2D அரேயில் 15 எலிமெண்ட்ஸ் இருக்க போகுது. கரெக்டாக? அப்போனா என்ன அர்த்தம்? நம்மளால் இந்த அரேவை கம்ப்ளீட்டாக இதில் ஃபிட் பண்ண முடியாது. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இருக்கும். அப்படி இருந்தாலும் நம்மளால் பண்ண முடியாது. இல்லை இடம் 10லனாலும் பண்ண முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரோ 1ன்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2D அரேயில் நம்மளால் 1 into 5 எலிமெண்ட்ஸ் தான் போட முடியும். ஆனால் நம்மளோட ஒரிஜினல் அரே சைஸ் வந்து 10. அதனால் 10 எலிமெண்ட்ஸை வந்து ஃபிட் பண்ண முடியாது. அந்த கேஸ்லேயும் வந்து நம்ம எம்டி 2D அரே தான் ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ 1 2 3 4ன்னு கொடுக்குறாங்க. ரோஸ் அண்ட் காலம்ஸ் வந்து 2 2. ஸோ இது அப்படியே மாற்றிருக்காங்க பாருங்கள். ஸோ 1 and 2 ஃபஸ்ட் ரோவில் வருது, 3 and 4 செகண்ட் ரோவில் வருது. ஸோ இது சிம்பிள் தாங்க. ஸோ அதனால தான் நான் இங்கேயே எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அப்படியே டேரெக்டாக நம்ம கோட் வாக் த்ரூ போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். நம்ம கோட் பண்ணதுக்கப்புறம் அதோட டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி என்னவாக இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். நீங்களே வந்து இதை பாஸ் பண்ணிவிட்டு நீங்களே கோட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஆக்சுவலாக இது வந்து ஒரு சிம்பிள் கொஷின் தான். ஓகே, இப்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம அந்த கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியாமல் இருக்கிற கேஸ் வந்து முடிச்சிடலாமா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து m times n வந்து நாட் ஈக்குவல் டு ஒரிஜினல் டாட் லிங்க் இப்படி இருந்துச்சுன்னா நம்மளால் அரே வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியாது. கரெக்டாக? அப்போது நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணணும்? ஒரு நியூ எம்டி 2D அரே ரிட்டர்ன் பண்ணணும். கரெக்டாக? ஸோ ஒரு எம்டி அரே ரிட்டர்ன் பண்ணால் நம்ம இப்படி தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஓகேவா? ஸோ அந்த கேஸ் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ரோஸ்னு ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம், ரோன்னு காலம்னு ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம், அண்ட் இண்டெக்ஸ் இன் ஒரிஜினல் அரே அப்படின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நிஜமாவே நம்ம இந்த 1D அரேலேருந்து 2D அரேயில் காப்பி பண்ணுறதை அப்படியே ஒரு சிமுலேஷன் மாதிரி நான் ரன் பண்ண போகிறேன். ஓகேவா? அதுக்கு முன்னாடி நம்ம ஆன்சர் அரேவை முதல்ல கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இன்ட் 2D அரே இல்லையா? ஸோ ஆன்சர்னு போட்டுக்கலாம். நியூ இன்ட் ஆஃப் m rows n columns. ஓகேவா? ஸோ இது நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் ஃபார் லூப் கூட போட்டுக்கலாம். பட் நான் வந்து இந்த இடத்துல வைல் லூப் போடுறேன். ஓகேவா? ஸோ இங்கே வந்து ரோ லெஸ் தேன் m. ஓகேவா? ஏன் லெஸ் தேன் m போடுறோம் அப்படின்னா,
m தான் வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ரோஸ். கரெக்டா? அதே மாதிரி ஒயில் காலம் லெஸ் தேன் n. ஓகேவா கைஸ்? இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு ரோ தாண்டி அடுத்த ரோக்கு வரும்போது காலம் வந்து 0 ஆயிடும். கரெக்டா? ஏன்னா ஃபர்ஸ்ட் ரோவில் காலம் வந்து 0லேருந்து n வரைக்கும் போகும். ஆனால் செகண்ட் ரோக்கு வரும்போது மறுபடியும் காலம் 0லேருந்து ஆரம்பிக்கணும். கரெக்டா? அதே மாதிரி ஒரு ரோ ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் ரோ வந்து அடுத்த ரோக்கு போகணும். அதனால ரோ ப்ளஸ் ப்ளஸ். ஓகேவா? ஸோ இது ரெண்டும் ஏன் பண்ணுறோன்னு புரியுதா? ஓகே, இப்போ நம்ம உள்ளே வந்து ஃபில் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஆன்சரில் வந்து ஆன்சர் ஆஃப் ரோ கமா காலம் ஈக்குவல் டு ஒரிஜினல் ஆஃப், இந்த இடத்துல என்ன இண்டெக்ஸ் வரும்னு யோசிச்சு பாருங்க. அதுக்கு தான் நம்ம ஏற்கனவே ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம், இண்டெக்ஸிங் ஒரிஜினல் அரே. இதை எடுத்து இங்கே போட போகிறேன். ஓகேவா? இந்த மாதிரி போடும்போது இதையும் நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணிகிட்டே வரணும். கரெக்டாக? ஏன்னா நமக்கு எக்ஸாக்டாக தெரியும் நம்ம ஒரிஜினல் அரேல m டைம்ஸ் n எலிமெண்ட்ஸ் தான் இருக்குது அப்படின்னு. ஸோ நம்ம லூப்லேயும் வந்து m டைம்ஸ் n தான் ரன் பண்ண போகிறோம். அதனால இதை நீங்கள் ப்ளஸ் ப்ளஸ் போட்டு வந்துட்டே இருந்தீங்கன்னா கரெக்டாக ஒவ்வொரு எலிமெண்ட்டாக அதோட இடத்துல போய் உட்காந்துக்கும். ஓகேவா? அதனால தான் இந்த ஃபஸ்ட்டு செக் நம்ம பண்ணுறோம் சைஸ் வச்சு. இப்போது இதுக்குள்ளே நம்ம காலம் இன்க்ரிமெண்ட் பண்ணி ஆகணும் இல்லையா? ஏன்னா நம்ம இந்த ரெண்டாவது லூப்போட கண்டிஷன் வந்து காலம் பொறுத்து தான் இருக்குது. ஸோ இந்த பார்ட் முடிச்சிட்டாலே நமக்கு ஆன்சர் வந்து கிடச்சிருங்க. ஸோ ஜஸ்ட்டு ரிட்டன் ஆன்சர் அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ சப்மிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளான ஒரு சொல்யூஷன் அண்ட் எஃபிஷியண்ட்டாகவே இருக்குது. ஸோ இந்த ப்ராப்ளமோட ஸ்பேஸ் அண்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டி நம்ம கண்டுபிடிக்கலாமா? ஸோ இது வந்து நீங்களே கெஸ் பண்ணலாங்க. ஸோ டைம் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மெயின் டைம் எடுத்துக்கிற விஷயமே இந்த 2 லூப் தான். கரெக்டாக? ஸோ இந்த 2 லூப் நம்ம எந்த டைமுக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம்? ஸோ ஃபர்ஸ்ட் லூப் வந்து m டைம்ஸ் ரன் ஆக போகுது, செகண்ட் லூப் வந்து n டைம்ஸ் ரன் ஆக போகுது. ஸோ டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து என்ன? பிக் O ஆஃப் m இன்ட்டு n, ஆர் நீங்கள் இதை வந்து பிக் O ஆஃப் ரோஸ் இன்ட்டு காலம்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நம்மளோட டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இதை வந்து 2 விதமாக எடுத்துக்கலாம். அவங்க அவுட்புட்லேயே வந்து ஒரு 2D அரே கேட்குறாங்க அப்படின்றதுனால தான் நம்ம வந்து இந்த 2D அரே கிரியேட் பண்ணுறோம். அதனால இதை வந்து நம்ம ஸ்பேஸில் கன்சிடர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கரெக்டாக? ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அந்த 2D அரே கிரியேட் பண்ணாமல் உங்களால் ஆன்சர் கொடுக்கவே முடியாது. ஸோ அது வந்து நம்ம சொல்யூஷனுக்கு தேவையான ஒரு ஸ்பேஸ் கிடையாது. ஸோ அதனால நம்ம அதை ஸ்பேஸாக எடுத்துக்க தேவையில்லை. ஸோ என்ன கேட்டிங்கன்னா, இந்த ப்ராப்ளம்க்கு வந்து நான் கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ் தான் சொல்லுவேன். பட் நீங்கள் வந்து இன்கேஸ் இந்த ஸ்பேஸையும் நீங்கள் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுவும் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தான். ஓகேவா? கண்டிப்பாக இந்த சொல்யூஷன் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ண மறந்துடாதீங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே கைஸ், இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்குற வரைக்கும் வரட்டா நண்பா.